So very good morning to all. இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது example 1.16. A forensic scientist can determine the height in centimeter of a person based on the length of their thigh bone. They usually do so using the function h of b equal to 2.47 b plus 54.10, where b is the length of the thigh bone. அதாவது என்ன அப்படின்னா ஃபாரன்சிக் சயின்டிஸ்ட் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு பர்சனோட ஹைட்டை தைபோன் லெங்த்தை பேஸ் பண்ணி டிஃபைன் பண்ணுவாங்க. சரிங்களா? அதுக்கான ஈக்குவேஷன் என்ன அப்படின்னா ஹெச் ஆஃப் பி ஈக்குவல் டு 2.47 பி பிளஸ் 54.10. சரிங்களா? ரைட். ஸோ அவங்க நம்மள என்ன கேட்குறாங்க அப்படின்னா செக் ஃபங்க்ஷன் ஹெச் இஸ் அன் ஒன் டு ஒன் ஃபங்க்ஷன். சரிங்களா? இது ஒரு ஒன் டு ஒன் ஃபங்க்ஷனாக நம்ம ப்ரூவ் பண்ணணும். செகண்ட், ஆல்சோ ஃபைண்ட் த ஹைட் ஆஃப் அ பர்சன். சரிங்களா? ஹைட்டோட வேல்யூ கேட்டிருக்காங்க. அண்ட் இஃப் த லெங்த் ஆஃப் த தைபோன் பி ஓட வேல்யூ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா 50 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? பி ஓட வேல்யூ 50 சென்டிமீட்டர் இருக்கும்போது ஹெச் ஓட வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. தேர்ட் சப்டிஷன் என்ன கேட்டிருக்காங்க பாருங்க, ஃபைண்ட் த லெங்த் ஆஃப் த தைபோன். ஸோ அப்போ பி ஓட வேல்யூ கேட்டிருக்காங்க. சரிங்களா? இஃப் த ஹைட், ஸோ ஹெச் ஓட வேல்யூ 147.96 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ரைட். ஸோ ஒன் பை ஒன்னாக சால்வ் பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, ரொம்ப சிம்பிளான சம்ஸ் தான். ரைட். இஃப் for all a1 a2 that belongs to capital A, f of a1 is equal to f of a2, which implies that a1 equal to a2. சரிங்களா? then the function f is 1 to 1 function. சரிங்களா? இந்த கண்டிஷன் யூஸ் பண்ணி தான் இந்த சம்மை நம்ம சால்வ் பண்ண போறோம். சரிங்களா? என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா if for all a1 a2 belongs to capital A, சரிங்களா, right, when the function from a to b and f of a1 equal to f of a2, which implies that a1 equal to a2 and f is a one to one function அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இந்த கான்செப்ட் தான் நம்ம இங்க யூஸ் பண்ண போறோம். சரிங்களா? ரைட். assume h of b1 equal to h of b2. நம்ம இங்க என்ன பண்ணிருக்கோமோ அதை தான் இங்க பண்றோம். சரிங்களா? ஜஸ்ட் ஃபார் அசம்ஷன் தான். இஃப் இட் இஸ் ஓகே, அதாவது எஃப் ஆஃப் ஏ ஒன் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் ஏ டூ ரெண்டுமே சேமா இருக்குன்னு நம்ம அசியூம் பண்ணிட்டு இன்கேஸ் இந்த ஃபங்க்ஷனில் நம்ம சப்ஸ்டிட் பண்ணோம்னு வச்சுக்கலாம். இந்த ஃபங்க்ஷனில் சப்ஸ்டிட் பண்ணாக்கா when my a1 equal to a2 வந்ததுன்னா, அதாவது b1 equal to b2 வந்ததுன்னா then the function is an one to one function நம்ம சொல்லலாம். சரிங்களா? பிகாஸ் இங்க ஏன் இந்த மெத்தடுக்கு நம்ம போறோம் அப்படின்னா நம்மளுக்கு இந்த ஒரு செட்டோட எலிமெண்ட்ஸ் கொடுக்காத பட்சத்தில் நம்ம இந்த கான்செப்டை அப்ளை பண்ணோம். ரைட். h ஆஃப் b ஃபங்க்ஷனுக்கான ஈக்குவேஷன் அது 2.47b பிளஸ் 54.10வா? ரைட். இப்போ h ஆஃப் b1 என்னவா இருக்கும்? h ஆஃப் b1 அப்படின்னா ஸோ 2.47b1 54.10. அகைன் h ஆஃப் b2 ஓட ஈக்குவேஷன்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா 2.47b2 பிளஸ் 54.10. இப்போ நான் இந்த ரெண்டுத்தையும் ஈக்குவேட் பண்ணேன், h ஆஃப் b1யும் h ஆஃப் b2 ஈக்குவேட் பண்ணும்போது எனக்கு b1 ஈக்குவல் டு b2 வந்ததுன்னா then the function is an one to one functions. சரிங்களா? ரைட். ஸோ இப்போ அதை தான் இங்கே பண்ணியிருக்கேன், h ஆஃப் b1 ஈக்குவல் டு h ஆஃப் b2 ஈக்குவேட் தான் பண்ணியிருக்கேன். ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு 2.47b1 பிளஸ் 54.10 ஈக்குவல் டு 2.47b2 plus 54.10. சரிங்களா? இங்க பாத்தீங்க அப்படின்னா இங்க 54.10 பிளஸ்ல இருக்கு, அங்கேயும் பிளஸ்ல தான் இருக்கு. சரிங்களா? அப்போ இதை கேன்சல் பண்ணலாம். இங்கேயும் அடிஷன்ல தான் இருக்கு, இங்கேயும் அடிஷன்ல தான் இருக்கு. அப்படி இருந்தா இதை கேன்சல் பண்ணலாம் டைரக்டாவே. ரைட். அகைன் இங்க பாத்தீங்க அப்படின்னா 2.47b b1 and 2.47 b2 இங்க பாத்தீங்கன்னா 2.47 2.47 மல்டிப்ளிகேஷன் இருக்கு, ரெண்டு இடத்துலயும் சேமா மல்டிப்ளிகேஷன் தான் இருக்கு. அண்ட் ஆல்சோ ஐ கேன் கேன்சல் ஹியர் ஆல்சோ. சரிங்களா? அது கேன்சல் பண்ணதுக்கு அப்புறம் எனக்கு என்ன வந்தது அப்படின்னா ஸோ b1 ஈக்குவல் டு b2 வந்தது. ஹென்ஸ் the function h is an one to one function. சரிங்களா? ரைட். நான் மறுபடியும் இதை எக்ஸ்பிளைன் பண்றேன், என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாருங்க. if for all a1 a2 belongs to capital A, f of a1 equal to f of a2, if I equate these two which gives a1 equal to a2
then function is an one-to-one functions. The same concept I am going to apply for this sums. சரிங்களா, இந்த சம்முக்கும் நான் அதே கான்செப்ட் தான் அப்ளை பண்ண போறேன். Instead of fa1 I am applying h of b1 because இங்க ஃபங்க்ஷன் கொடுக்கப்பட்டது என்னது h of b தான். So h of b1 equal to h of b2. சரிங்களா, so h of b1 ஓட வேல்யூ இது, h of b2 ஓட வேல்யூ இங்க 2.47 b2 plus 54.10. ஸோ ரெண்டுத்தையும் ஈக்குவேட் பண்ணி கேன்சல் பண்ணதுக்கு அப்புறம் b1 equal to b2 வந்தது. சரிங்களா, b1 equal to b2 வந்ததுனால ஸோ the function h is an one-to-one function நான் சொல்லலாம். Is it clear? Right? சரிங்களா, ஸோ ஃபர்ஸ்ட் சப்டிஷன் ஓவரா. செகண்ட் சப்டிஷன் என்ன கேட்டிருக்காங்க பாருங்க. சரிங்களா, if the length of his thigh bone is 50 centimeter. ஸோ thigh bone நம்ம என்ன லெட்டரில் ரெப்ரசென்ட் பண்ணோம் அப்படின்னா b என்ற லெட்டரை ரெப்ரசென்ட் பண்ணோம். சரிங்களா, b ஓட வேல்யூ 50 சென்டிமீட்டரா இருக்கும்போது ஹைட் கேட்டிருக்காங்க. சரிங்களா, ஸோ ஃபார் h of b equal to 2.47 b plus 54.10 தான் என்னுடைய ஃபங்க்ஷனுக்கான ஈக்குவேஷனு. சரிங்களா, b ஓட வேல்யூ 50, h equal to 2.47 into b ஓட வேல்யூ என்னது 50 plus 54.10. சரிங்களா, ஸோ இதை 50 நம்ம பிரித்து எழுதும் போது 5 into 10 எழுதலாம். ஸோ 50 நம்ம பிரித்து எழுதும் போது 10 into 5 எழுதுறோம்னு வச்சுங்களேன். ஸோ அப்போ எப்படி எழுதலாம் பாருங்க, 24.7. சரிங்களா, இந்த 10 நான் உள்ள மல்டிப்ளை பண்ணிட்டேன். சரிங்களா, ஒரு டெசிமல் வந்து பின்னாடி வரும் into 5 plus 54.10. சரிங்களா, 247 into 5 மல்டிப்ளை பண்ணுங்க. 7 5s are 35, ரிமைண்டர் 3 and 20, 5 4s are 20, 23, 2 5s are 10, 10 plus 2 12. சரிங்களா, டெசிமலுக்கு அப்புறம் ஒரு நம்பர் இருந்தது, அப்போ டெசிமல் இங்கே வரணும். இஸ் இட் கிளியர்? சரிங்களா, ஓகேங்களா, ரைட். அகைன் அப்போ ஆன்சர்ஸ் என்ன ஆகும் பாருங்க. ஸோ 123.5 plus 54.10. ஏன் இந்த டெசிமல் இங்கே வச்சேன் அப்படின்னா என்னோட கொஸ்டினில் ஆக்சுவலாக 24.7 அப்படின்னு இருக்கு. ஸோ டெசிமலுக்கு பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஒரு நம்பர் இருக்கு, அதனால தான் பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஒரு நம்பர் வச்சிருந்தேன். சரிங்களா, ஸோ அடுத்தது 123.5 ஆட் பண்ணணும். ஸோ 54.10. நல்லா கவனிச்சிங்க, ஆட் பண்ணும்போதும் சரி சப்ராக்ட் பண்ணும்போதும் சரி டெசிமல்லாம் ஒரே லைனில் இருக்கணும், ஸ்ட்ரெயிட் லைனில் இருக்கணும். சரிங்களா, ஸோ ஒன்றுமே இல்லைனா 0. ஸோ ஆட் பண்ணுங்க, 0 + 6 and 3 + 4 7 and 2 + 5 7 and 1. ஸோ இப்போ ஆன்சர்ஸ் என்ன அப்படின்னா 177.60 சென்டிமீட்டர். சரிங்களா, b ஓட வேல்யூ 50 சென்டிமீட்டர் இருக்கும்போது h ஓட வேல்யூ அவங்களுடைய லெங்க் ஹைட் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 177.60 சென்டிமீட்டர். சரிங்களா, இஸ் இட் கிளியர்? ஓகேங்களா, ரைட். ரொம்ப சிம்பிள் தான். தேர்ட் சப்டிஷன்ஸ், ஃபைண்ட் த லெங்த் ஆஃப் த thigh bone. ஸோ b ஓட வேல்யூ கேட்டிருக்காங்க. அகைன் இஃப் த ஹைட் ஆஃப் அ பர்சன், ஸோ அவங்கள ஹைட் எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா 147.96 சென்டிமீட்டர். ஹைட் வந்து 147.96 சென்டிமீட்டர் இருக்கும்போது அவங்களுடைய thigh bone லெங்த் எவ்வளோன்னு கேட்குறாங்க. சரிங்களா, அகைன் we know the function h of b equal to 2.47 b plus 54.10. சரிங்களா, b ஓட வேல்யூ கேட்டிருக்காங்க. ஸோ ஹைட்டோட வேல்யூ எவ்வளோ கொடுத்துருக்காங்க பாருங்க, 147.96 equal to 2.47 b plus 54.10. இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா இந்த 54 இந்த பக்கம் எடுத்து வந்தாக்கா -54 ஆயிடும். ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு 147.96 minus 54.10 equal to 2.47 b. ரைட், இப்போ சப்ராக்ட் பண்ணுங்க 147.96. ஸோ 0.10 நான் முன்னவே சொன்ன போல தான். ஸோ டெசிமல் ஆடோ சப்ராக்ஷன் பண்ணும்போது டெசிமல்ஸ் எல்லாம் ஒரே ஸ்ட்ரெயிட் லைனில் இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. சரிங்களா, ஸோ 54. ஸோ 6ல் 0 போச்சுன்னா 6, 9ல் 1 போயிடுச்சுன்னா 8, டெசிமல் நேராக இருக்கணும். 7ல் 3 போச்சுன்னா 7ல் 4 போச்சுன்னா 3 அண்ட் 14ல் 5 போச்சுன்னா ரிமைனிங்னா வரும் அப்படின்னா 9 வருமா? ரைட், ஆன்சர் என்னன்னா 93.86 equal to 2.47 b. சரிங்களா, ஸோ அகைன் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா இந்த டெசிமல் நம்பரை இந்த பக்கம் எடுத்துட்டு வந்தா டிவிஷன்ல இருக்கும். ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு 93.86 whole divided by 2.47 equal to b. சரிங்களா, இதை கேன்சல் பண்ணலாமா? ஸோ கேன்சல் பண்ணால் என்ன ஆகும் பாருங்க, ஒன்றும் இல்லை, ரெண்டு நம்பர்ஸையும் நான் இன்டூ மல்டிப்ளை பண்ணுறேன். into 100
இன்ட்டு 100 நியூமரேட்டரையும் டினாமினேட்டரையும் 100 மல்டிப்ளை பண்ண அப்படின்னா பண்ணலாம் சரிங்களா. நியூமரேட்டர் மட்டும் தனியாக தான் பண்ணக்கூடாது, டினாமினேட்டர் மட்டும் தனியாக பண்ணக்கூடாது. பட் நியூமரேட்டர் டினாமினேட்டரை சேம் அட் அ டைமில் ஒரே நம்பரால் நம்ம மல்டிப்ளை பண்ணலாம், ஒரே நம்பரால் தான் மல்டிப்ளை பண்ணணும் ரைட். அப்போ என்னுடைய சம் என்ன ஆகும் அப்படின்னா which implies b equal to 9386 divided by 247 சரிங்களா. ஸோ இதை டிவைட் பண்ணலாமா. ஸோ 9386 247 எத்தனை டைம்ஸ் வரும் அப்படின்னா 3 டைம்ஸ் வரும். 3 டைம்ஸ் என்ன ஆகும் அப்படின்னா 3 டைம்ஸ் வந்து ஸோ 1 2 12 12 plus 1 sorry 12 plus 2 14 remainder 2 6 6 6 plus 1 7 so 741 ஸோ ரிமைண்டர் என்ன வரும் அப்படின்னா 197 அடுத்தது இந்த நம்பரை கீழே டவுன் பண்ணிங்கன்னா 6 ஆகும் சரிங்களா. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 4 டைம்ஸ் வந்து 988 ஸோ இது கூட இன்னொரு 988 ஆட் பண்ணுங்க அப்படின்னா 16 ரிமைண்டர் 1 17 ரிமைண்டர் 1 18 plus 19 சரிங்களா 8 டைம்ஸ் ஸோ 1976 that is equal to 0 சரிங்களா. ஸோ கேன்சல் பண்ண என்னன்னா 1 டைம்ஸ் இது வந்து 38 டைம்ஸ் ரைட். therefore b equal to 38 சென்டிமீட்டர் சரிங்களா. யூனிட் மெஷர் பண்ணது ரொம்பவும் முக்கியம் சரிங்களா ரைட். ஸோ பர்சனோட ஹைட் 147.96 சென்டிமீட்டர் இருக்கும்போது அவங்களோட தைபோன் லெங்த் வந்து 38 சென்டிமீட்டர்ஸ் சரிங்களா. ஸோ லெங்த் ஆஃப் த தைபோன் எழுதுங்க. therefore length of thigh bone equal to 38 centimeter. So previous substitutionக்கும் இந்த மாதிரி எழுதுனா பார்க்க நல்லா இருக்கும். that's a good way of presenting the answers சரிங்களா. ரொம்ப சிம்பிளான சம்ஸ் தான். the thing is you should know the concepts சரிங்களா. என்ன கேட்குறாங்க கொஷினை ரீட் பண்ணுங்க சரிங்களா. கொஷின் புரியிற வரைக்கும் மறுபடியும் ரீட் பண்ணுங்க. and when you understand the questions then it is very easy for you to start the solutions சரிங்களா ரைட். ஸோ அகைன் என்னோட வே ஆஃப் ப்ரெசன்டேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், குறிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.